ஓ முருகா சரணம். இன்னைக்கு நம்மளுடைய மகா கந்த சஷ்டி விரதத்துடைய 3வது நாள் தான். ஸோ காலையில எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தையே நம்ம விளக்கேத்தியாச்சு. ஸோ விளக்கேத்தினது மட்டும் இல்லாம திருநீருக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு வேல்மாறல் படிக்கணும் அப்படிங்கிறதால திருநீரும் நம்ம நெற்றியில வச்சாச்சு. இன்னைக்கான அபிஷேகம் அப்படிங்கிறது சந்தனம் அபிஷேகம் தான். ஸோ இன்னைக்கு நம்ம 3வது நாள்ல சந்தனம் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம். சந்தனம் அபிஷேகம் பண்ணியாச்சு. ரொம்ப திருப்திகரமா இருந்தது. அந்த விடிய காலையில எந்தவித ஒரு சத்தமும் இல்லாம அமைதியா இருக்கும்போது நம்ம முருகர் பாடல்கள் போட்டுட்டு அப்படியே அபிஷேகம் நம்மளும் கூட சேர்ந்து பாடுறது அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷம் அப்படிங்கறத அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சில பேர் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல நான் இந்த ஸ்டேட்டஸாக வைக்கும்போது கேட்குறீங்க, விரதம் இருக்க முடியுதா, ஓகேவா, எப்படி பண்றது அப்படி பண்றதுன்னு. விரதம் அப்படிங்கிறது நான் இருக்கிறது தான், இதுதான் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது எந்தவித இதுவும் இல்லை. எந்த விரதம் இருக்கிறவங்களை கேட்டாலும் சரி இதுதான் சொல்லுவாங்க. உங்களுக்கு விரதம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இருங்க. உங்களுடைய வேண்டுதல் வச்சுட்டு உண்மையா நீங்க 3 நேரம் சாப்பிட்டுட்டு கூட ஓம் முருகா சரணம், ஓம் முருகா, முருகனுடைய பெயர், முருகனுடைய பாடல்கள் பாராயணம் பண்ணுங்க. இதுதான் விரதம். எப்படி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான். இது வந்து நம்ம முருகருக்காக இருக்கோம், முருகருக்காக இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது முருகருக்காக இல்லை. இது நமக்காக இருக்கும். நம்மளுடைய சில வேண்டுதலை நான் நிறைய விஷயங்கள் நமக்கு முருகர் வந்து கொடுப்பாரு இல்லையா? அதுக்கான ஒரு நன்றியா தான் நான் நினைக்கிறேன். அப்படிதான் நான் நினைக்கிறேன். இது முருகருக்காக இருக்கும், இது கடவுளுக்காக இருக்கணும். கடவுள் வந்து நம்ம கிட்ட கேட்கவும் இல்லை. கடவுள் வந்துட்டு கடவுளுக்கு இதெல்லாம் பண்ணா போதுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த ஒரு அறிவே எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் கிடைச்சது. ஸோ அது இப்போ வரைக்கும் நிறைய பேர் சொல்றதால இதை நான் திருத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இதையும் நான் உங்க கூட வந்து சொல்றேன். இன்னைக்கு நம்ம வந்துட்டு 3 விளக்கு ஏத்த போறோம். இந்த 3 விளக்கும் ஏத்தியாச்சு. ஸோ நாள் நைட்டே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு, இந்த கோலம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் புது கோலம் போட்டு பூவெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவேன். அப்போ காலையில எழுந்து நமக்கு வந்துட்டு சீக்கிரமா பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பாடல்கள் நான் வந்து பாராயணம் பண்றேன் அப்படிங்கிறதால எனக்கு என்ன அப்படின்னா டைம் இருக்கிறதால இல்லை அப்படிங்கிறதால நான் நைட்டே இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். கூடவே வந்துட்டு பிரசாதம் பண்றோம் அப்படிங்கிறதால அதுக்கு கொஞ்சம் டைம் நம்ம ஒதுக்கணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு சாதம் பண்றேன் அப்படின்னா அடுத்த நாள் இன்னொரு சாதம். ஸோ இந்த மாதிரி 3 நாளும் 3 சாதம் நம்ம வந்து பண்ணோம். இன்னைக்கான நான் வந்துட்டு என்ன சாதம் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கும் வந்துட்டு ஒரு தேங்காய் சாதம் தான். ஸோ நான் வந்து நெய்வேத்தியமாக வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நான் வந்து பார்த்திங்கன்னா ஓம் சரவணபவ வந்து 108 முறை எழுதிட்டு கூடவே சொல்லிகிட்டே இருக்கிறதால ஈவினிங் வந்து நான் கந்த சஷ்டி கவசமும் முடிச்சிட்டேன். இன்றைக்கி என்னோட 3 நாள் ரொம்ப திருப்திகரமாக போச்சு. அடுத்த நாள் பார்க்கலாம்.